ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம சொன்ன மோனோ ட்ரெயின் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நானும் மாணிக் ப்ரோவும் போகிறோம். அது கூட இவங்க எல்லாருமே வராங்க. சேரன் ப்ரோவாக இருக்கட்டும், கார்த்தி அண்ணன், வர்ஷா, அப்புறம் அவங்க 2 பேர். சாரி, அவங்க 2 பேர் தெரியல, அதனால தான் அவங்க 2 பேர் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த ட்ரெயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். இங்கே வந்தால் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் எப்படி இருக்க பாருங்க. ஹலோ காய்ஸ், இப்போ இந்த ட்ரெயினை தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ மாணிக் ப்ரோ சில விஷயத்தை அதை பற்றி சொல்லுவார். நம்ம ஊரில் உள்ள கோட்டூர்புரம், திருவான்மையூர் டு வேளச்சேரி அந்த ட்ரெயின் மாதிரியே தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. இந்த அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் மட்டும் ஒரு திண்டு மேலே போகுது. திண்டு ஒத்த இந்த இருப்பாங்க, ஒத்த பாலம் மாதிரி இருக்கு. 2 சைடு அப்படியே ஒரு திண்டு மேலே அப்படியே போகுது. ஆக்சுவலாக இங்கே என்னன்னா அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த எல்லோ லைனை தாண்டி போகவே கூடாது. அது மாதிரி விசில் அடிக்கிறாங்க, லாரியார் போட்டுருக்காங்க. இல்லை, சென்னையில் மெட்ரோலேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்களே. எல்லோ லைன் தாண்டினா மேக்ஸிமம் ஓகே, பட் எல்லோ லைன் நான் தாண்டி கூட நின்றுருக்கேன். நான் நிக்கல, நின்றுருக்காரு சொல்லிட்டு வந்து படிச்சு பதிவு பண்ணிக்கங்க. நானும் பிடிச்சிருந்தோம். என்ன தப்பு தான், நானும் மாணிக்கனாவும் ஒரு வாட்டி நின்னோம், ஆல்பியனாவும் ஒரு வாட்டி கூட நின்று ப்ரோ நின்றுட்டு ப்ரோ தள்ளி வாங்கன்னு சொன்னேன், அதுக்கு நின்று நான். ஹலோ, இப்போ நாங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாரும் தான். இந்த பாருங்க, மாணிக் ப்ரோ ஆல்ரெடி இல்லை, நம்ம புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அது வந்து கார்த்தி அண்ணன் கூட போகிறது இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. டிக்கெட் கூட மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான், அதுவும் புதுசாக எதுவும் இல்லை. பட் இந்த மோனோ ட்ரெயினில் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் அங்கே போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அது நீங்கள் ஒரு கத்தவும் மாட்டீங்க. ட்ரெயின் ஆமாம், ட்ரெயின் வந்துச்சு. ஆஃப் பண்ணுங்க சீக்கிரம். இப்போதான் பார்த்தீங்களா எப்படி இங்கே இருந்து சிட்டி தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் மோனோ ட்ரெயினோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, மேலே போகிறது அப்படியே நம்மளுக்கு தெரியுது, லைக் மெட்ரோ மாதிரி தான். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா நாங்கள் வந்தோம். ஸோ பாருங்க, சீட்ஸில் அப்படி இருக்கு பாருங்க உட்காடுறதுக்கு. நம்ம மெட்ரோவில் இந்த மாதிரி ஒரு சீட்லாம் கிடையாது. சீட்ஸே சூப்பராக இருக்குல்ல ப்ரோ. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே தானே போகிறோம், அந்த எக்ஸ்ப்ளோர் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கும். சீட்ஸ்லாம் பாருங்க, நம்ம மெட்ரோவில் இந்த மாதிரிலாம் கிடையாது. சைடில் தான் இருக்கும். நடுவில் உட்காந்துட்டு போகிறது வந்து ஏதோ ஒரு பாத்ரூமில், குளிக்கிற பாத்ரூமில் உட்காந்துருப்போம் டப்புல, அந்த மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, ஸ்கைலாம் செம்மையாக இருக்கு. நம்ம ஊர்லேயும் இருக்குதான், பட் இங்கே வந்து இந்த டைமுக்கு இந்த ஸ்கை சூப்பராக இருக்கு. இந்த இதில் வந்து நம்ம சிட்டி, மும்பை சிட்டி, அதை நவி மும்பையை பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுவும் ட்ரெயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு வியூ காட்டிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, ஒருத்தருக்கு இது எவ்வளோ சார்ஜ்? ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்குமா? இல்லை 15 ரூபா தான். 15 ரூபாவா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, 15 ரூபா தான். ஓ, எத்தனை ஸ்டேஷனுக்கு? எத்தனை நல்லா ஃபுல்லாக போகலாம். 15 ரூபாய்க்கு தான். 15 ரூபா தான். பரவாயில்ல, இது மெட்ரோவோட ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு தான் பண்ணுறோம். பட் எதையும் பேலன்ஸ் பண்ணாமல் பண்ணுறோம். செம்மையா ஒரு மாதிரி, என்ன சொல்றது, ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கு. சத்தியமா இப்ப அந்த ஃபீல் அப்படிதான் இருக்கு. ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கு. இல்ல உண்மையா இப்ப லைட்டா டர்ன் ஆகும்போது அப்படிதான் இருந்துச்சு. எதுவுமே பேலன்ஸ் பண்ணாம இருக்கேன். நான் பிடிச்சிட்டு இருக்கேனா இல்லையா? நான் பேலன்ஸ் பண்ணாம தானே இருக்கேன். கேமரா மட்டும் இருக்கு பின்னாடி. நான் பிடிச்சிட்டு இருக்கேன். கால் பாருங்க, கால் தரையில படலையோ? இல்ல, அங்க பாருங்க கைய நான் பிடிச்சி. என்னவா இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் வந்து மாணிக் ப்ரோ தான் பண்றாரு அந்த பேலன்ஸ். அதனாலதான் அவர் பேர் பேலன்ஸ் மாணிக் ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதுதான். இது கீழே தான் இறங்கி போறோம். போகும்போது எடுங்க கரெக்டா போகும். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வெளியே வந்திருக்கோம்.
இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ஆமாம், செல்ஃபி எடுப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு கூட்டு ஒரு ட்ரெயின் வைப் எடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்கையோட இதாக இருக்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்கை வியூ காட்டுறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். என்ன தெரியுது, ஸ்கை அதை பார்த்துருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோக்காக இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்லை இவங்களுக்கு என்னன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா ட்ரெயினில் வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். இந்த பாதையை சொல்கிறேங்க, விளையாண்டு போகிறாங்க. நைஸ் டு ப்ரோ, தேங்க்யூ ஃபார் விளையாட்டு. அப்படியே சறுக்கிட்டே போயிட்டு ஒரு வழியா எப்படியாவது இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து இவங்களை மீட் பண்ண வந்துட்டோம். ஆமாம், பல்லவியை, ராகுல், அவங்க ஃபேமிலியை. ஸோ வாங்க பார்ப்போம். பல்லவி, ஹாய். ராகுல் ப்ரோ, ஹலோ. ஹாய். ஸோ இன்னைக்கு நாங்கள் மீட் பண்ண வந்துட்டோம். எஸ், ஓப்பன் ஓகே. லெஃப்ட்டுக்குள்ளே போகிறோம். எஸ், லெஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இவங்கெல்லாம் அழுதுகிட்டு ஸோ எங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எத்தனை வரனா ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கிட்ட அவங்க வெயிட் பண்ணி நம்மளதாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கு அவங்கள. ஸோ எப்படியோ நாங்கள் பல்லவி அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மும்பையில் தெரிஞ்ச ஒருத்தராக ஆயிட்டாங்க. ஹாய். ஸோ தேங்க்யூ ராகுல் ப்ரோ ஃபார் இன்வைட்டிங் அஸ் டு யுவர் ஹவுஸ். தேங்க்யூ ஸோ மச் பல்லவி. யா, தேங்க்யூ. இது பல்லவி அவங்களோட கிட்டு, ஒரு பொண்ணு. ஓகே, எங்க இருக்காங்க? Hi. Naveen Mumbai is a Khargar Hiranandani Sector 7. Hot momos. It's very nice momos. All time is very tasty momos. You come here. Only momos is here. No, it is Chinese food be. Chinese food be anyone. Only Chinese fried rice, something or okay. Chinese and only momos. That's it. Not Indian food and Chinese. Okay, thank you so much. You just like Hindi. Momos. Momos. Chicken momos and veg momos. Chicken momos. I like veg momos. Yes. You? Chicken momos. You? फ्राइड चिकन मोमोस. फ्राइड चिकन मोमोस. एक मैंने पहचान लिया कि फ्राइड पसंद है. मैंने फ्राई मंगाया. ओके. இது அதே சாஸ்ங்க. என்ன மோமோஸ் பிடிக்கும்? எனக்கு மோமோஸ்னாலே பிடிக்கும். ஸோ அதனால சாப்பிட்டு பார்ப்போம். மோமோஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத வருத்தமா சொல்றாரு பாருங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்கிறத நம்ம திரும்ப வந்து பேசுவோம். ஓகேவா? அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. நான் கையை வச்சு இறங்கிட்டேன். ஸ்பூனெல்லாம் விட்டு கடாசி வச்சு சாமன் கையை விட்டு எட்டி கடல் எடுத்துக்கிட்டு பாரு. ஒரு ஒரு புடி நம்ம அவ்வளோதான். சரி, நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. ஓகே, சாரி. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போனோம். அதாவது பல்லவி அவங்க கூட அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன சாங்? मुंबई से यार नाइस मोहब्बत प्यार ओनली मनी होता. ஓ அப்படியா? இவங்க ஏதோ சொல்லி புரியுதுன்னா புரியுது, புரியல புரியுது. எனக்கு சத்தியமா புரியல. அவன் ஏதோ ஒன்று சொன்னாங்க. சந்தோஷமா சொல்றாங்க. இன்னும் இந்த ட்ரிப் இன்னும் முடியல.
முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அது என்ன நீங்க ஒன்று கேட்டீங்களா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். அண்டே கிடையாதுடா. இன்னும் போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து ஃபலூடால நிக்கி. ஓகேங்களா? அவர் ஏதோ தராரு ஆனா வாங்கவே மாட்டாங்க உங்க vlog ஆமா வாங்கிட்டாங்க. அதை பார்த்து கவர் பண்ணுங்க. அதான் கேசர் ஃபலூடா, கேசர் ரோஸ் ஃபலூடா பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இப்போ நாங்க போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். ஒருத்தமே நான் வந்து பார்த்தா மொத்தமாக வந்துருக்கு. எங்க இருக்கோம்னா இந்தர் பஞ்சாப் கிச்சன் அண்ட் பார் தான். ஸோ இது ரெஸ்டோ பாரும் தான். ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா நம்மளோட நவி மும்பை பக்கத்தில் வாசி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் யுவர் நேம் ஆன் அபவுட் யுவர் பிஸ்னஸ் இன் திஸ். My name is Manpreet Singh Awal, and we are into this business since 1991. And we run this business. It was started by my father, and now we are continuing with this business. And we like to see you forward. And Okay, then what's special in this bar? Because many bars are here in Mumbai, Navi Mumbai. Yes, we have seen many bars here. What's special in you? so we are specialists in tandoori dishes, tandoori and Indian channels. We serve all the dishes. Especially the tandoori dishes, we serve chicken chatpata kebab. That's our special dish. That's nice. இவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்க பார்லேயே இங்க வந்து ஸ்பெஷல்னா பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் அதெல்லாமே ஸ்பெஷல்னு சொல்றாரு. ஸோ இந்தர் பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஐட்டம் அதிகமா இருக்கு. நாங்க சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே. இப்போ நாங்க ஃபிஷ்ஷுன்னு ஒன்று சாப்பிட்டோம். அது கூட சூப்பரா வேற லெவல்ல இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா இந்த பாரை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸும் வேற லெவல் இருக்கு. நீங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா போதும். எல்லாம் இந்த பார்ல எல்லா சரக்கும் இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து ஒரு இதை ட்ரை பண்ணுங்க. ஆனா நாங்க வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சாப்பிட்றது தான் வந்திருக்கோம். ஸோ இதோட இது கடை நல்லா இருந்துச்சு சொல்லி உள்ள வந்து வீல் ஆக் பண்றோம். ஓகேங்களா? குட் மார்னிங். இன்னைக்கு செகண்ட் டே மைண்ட் ஷோ போறோம். பக்கத்துல வாஷியில போயிட்டு திருப்பி ஸ்கூல்ல ஒன்னோட் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். மைண்ட் பண்ணேன். போண்டா உங்களுக்குங்க போண்டா போண்டா வேணுமா? வேணாம் ப்ரோ. இதில் நீங்கள் அப்போ சும்மா லைட்டாக எடுத்துக்கிறேன். லைட்டாக வெயிட்டாக எடுத்துக்கோ. நீங்கள் தான் போண்டா சாப்பிட மாட்டீங்களா? அதனால இதை லைட்டாக எடுத்துக்கிறேன். ஸ்கூல் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு மைம் ஈவெண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கீழே வந்தோம். அங்கே ஒரு அண்ணனை பார்த்தோம். அங்கே அவர் வந்து சூப்பராக ஹிந்தி பேசுவார்னு நினச்சோம். பட் சூப்பராக தமிழ் பேசுகிறாரு. அவர் தான் இவர். உங்கள் நேம்? Ambaresh Chaudhary. அம்பரேஷ் சௌத்ரி. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஷாக் ஆகிடுச்சு அவர் பேச. நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஹிந்தி தான் பேசுவார்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தமிழில் வேறு லெவலில் பேசினார். ஸோ அவருக்கு தமிழ் ஃபுட்டு தான் சூப்பராக பிடிக்குமா? சரி சும்மா கேட்போம் என்னென்ன ஃபுட்டு பிடிக்கும் தமிழ்நாட்டில் எப்படின்னு பிடிக்கும் நம்ம கேட்போம். சொல்லுங்கண்ணே, தமிழ்நாட்டில் என்ன ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும்? நல்லா சாப்பாடு நல்லா பிடிக்கும். அதான் என்னென்ன சாப்பாடு? அது சோறு, அப்புறம் கொஞ்சம் பொரியல், அது ரவா இருக்கு, ஓகே. ரவா உப்புமா, உப்புமா, தோசை, இட்லி, வடை, அது எல்லாம் ஐட்டம் பூரி எல்லாம் தனியா நல்லா பிடிக்கும். நல்லா சூப்பர் அதெல்லாம் பிடிக்கும். நல்லா பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு சென்னையில் என்ன பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க சென்னை வந்திருக்கீங்களா? சென்னையில்
கோயம்புத்தூர் ஜாஸ்தி. கோயம்புத்தூர் ஜாஸ்தியா வந்துருக்கு. இல்ல இங்க எல்லாருமே ஒண்ணுதான். தமிழ்நாடு அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது அவங்களாம் பிரிவுலாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம இந்தியா, ஆமா. நம்ம வேர்ல்டு எல்லாரும் ஒண்ணுதான். பட் எனக்கு என்னன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாது ஹிந்தி. ஸோ அதுக்காக தான் நான் வந்து தமிழ்நாடு அப்படிலாம் சொன்னேன். பட் எல்லாருமே ஒண்ணுதான். இங்க ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம். கரெக்டுங்களா? நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டேவோட மைம் ஷோ முடிச்சிட்டோம். கடைசி ஷோ முடிச்சுட்டு நல்லா இருந்தது. ஸ்டேஜ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே பண்ணும்போது ஆடியன்ஸோட அப்ளாஸும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இது பண்ணோம். ஏன்னா நாங்கள் நினச்ச மாதிரி ஸ்டேஜும் சரி, சவுண்டோட ஸ்பீக்கர்ஸும் சரி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஆடியன்ஸும் வந்து எங்களுக்கு அந்த அப்ளாஸ் கொடுத்து எங்களை வந்து அந்த ஷோவை வந்து வேறு லெவலில் ஒரு வைப் கொடுத்தாங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அது எத்தனாலும் ஒரு செகண்ட் தேர்ட் தான் படிப்பான். அந்த பையன் வந்து அவனோட அன்பளிப்பா ஒரு 5 rupees கொடுத்தான். இந்த பாருங்க காட்டுறேன். 5 ரூபா. அதாவது இங்க ஏதோ ஒரு டான்ஸ். ஆமா, ₹5 ரூபாயா தெரியல, ஒரு 5 கோடியா தான் தெரியுது. கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு 5 rupees கொடுத்தது. ஆமா, ஏன்னா 5 rupees அவர் கொடுத்தது எங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்த ஒரு இது. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 rupees நினைப்பீங்க, ஆனால் எங்களுக்கு இது வந்து ஒரு 5 லட்சம் 50 லட்சம் மாதிரி. ஏன்னா இது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ்லெஸ்ங்க. ஆமா. ஹலோ, நம்ம எங்க இருக்கோம்னா வாஷியில இருக்க ஒரு மால், அதாவது மும்பைல. இவ்வளோ நாள் நான் மும்பை வந்திருக்கேங்க. பட் இப்போதான் நான் வந்து மும்பையில் இருக்க ஒரு மாலை பார்க்குறோம். ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வாஷி மால். ஸோ அதை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து நம்ம சென்னையில் இருக்க ஹாய் ப்ரோ. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன், இந்த மாலை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு? எனக்கு அதான் நான் வெளியில இருந்து பார்க்கும்போது இன்னார் பிட்னோட பெரிய மால்ல ஆகும் பில்டப் கொடுத்தாங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம மால்ல போன மாதிரியே ஒரு ஃபீலுங்க. இதுதான் இந்த ஃபுட் கோர்ட். பாருங்க எவ்வளோ பெருசா சூப்பரா இருக்கு. இது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. சொல்றேனே, மால் மாதிரி தான் இருக்கு மாலை பார்த்தா. பட் இதுல பாருங்க, இங்க வேர்வ்ஸ் வந்து பேன் கேக்ஸ் பண்ற இடம் போட்டிருக்கு. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, இப்போ பார்த்தோம் எல்லாம் உங்களுக்கு, நம்மளும் சுற்றி பார்த்தோம், மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், இவங்களுக்கும் சுற்றி காட்டிட்டோம். இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாலு எப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ப்ளஸ் அது எல்லாமே நாங்கள் இங்கே ஏதாவது ஃபுட் எதாவது இருக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏதாவது சாப்பிடலாம்னு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிடலாம்னு நம்ம யோசிக்கவே கூடாது. இங்கே KFCக்கு பதில் KBCன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவ்வளோயா? அதுக்குள்ளே பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்தேன். அங்கே வந்து கபாப்ஸ், பிரியாணி, கர்ரீஸ் தானே. KBC. ஆமாம், அதான் சிக்கன் பிரியாணி, கறி. ஆமாம், வேற எதுவும் கிடையாது. எல்லாம் சுற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நாங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அதுதான், இது மட்டும் தான் பண்ணுறாரு எங்களையும் பார்த்து. சொல்லுங்க ப்ரோ. இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டோம். நாங்க பார்த்த இடத்துல 2 ஃப்ளோர் தான். 2 மால் இருந்துச்சா? 2 ஃப்ளோர் இருந்துச்சு. 3 ஃப்ளோர் இருக்கு. அப்படியா? தெரியலங்க. கண்ணாப்பின்னு கட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம எங்க போயிட்டு வந்தாலுமே அங்க நம்ம அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, டக்கு டக்குன்னு வந்து நிக்கிறது பாத்தீங்களா? எங்க போயிட்டு வந்தா டக்கு டக்குன்னு நின்றுறாருங்க. அது பாத்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு 3rd டே நாங்கள் மைம் ஷோ போகிறோம். இன்னைக்கு லாஸ்ட் டே இங்கே நம்ம மும்பையில். ஸோ இன்னைக்கு முடிச்சுட்டு அப்படியே CST போயிட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வர வேண்டியதான். அதுவும் 7:30 ப்ரோ ட்ரெயின் இன்னைக்கு.
10 o'clock எப்போ 10 o'clock நம்ம ஏறணும் ட்ரெயின். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஸ்கூலில் போய் பார்க்க வர்றது தான் வந்தோம். அந்த டைமில் தான் நாங்கள் பெரியார் உணவகம் சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்தீங்களா, அங்கே இருக்கா பெரியார் உணவகம். ஸோ அங்கே தான் சாப்பிட வந்தோம். பார்த்தா தமிழில் பேசுகிற ஒரு அண்ணனை இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கோம். குழுவுறாரு ஹோட்டல் ரொம்ப நாள் கழிச்சு ஹோட்டலில் பார்த்துருக்கோம். அதுதான் சொன்னோம். ஹோட்டல்னா நீங்கள் லாஸ்ட் சொல்லிட்டீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆட்டோ சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். பரவாயில்ல. இவங்க இப்படி தாங்க. இல்லை, ஆட்டோக்காரன் நான் பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்க. டீச்சரை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செக்யூரிட்டியை பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் இப்போ ஹோட்டல்காரனை பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு டீச்சரை பார்த்தோம். ஆமாம், இப்படி நிறைய பேர் இங்கே டீச்சர் நிறைய வாட்டி பார்க்குறீங்க. ஏங்க 2 ஸ்கூலில் டீச்சர்ஸ் பார்த்தோம். ரெண்டு ஸ்கூல் டீச்சர்ஸும் பிடிச்சிருக்கு. ஹலோ காய்ஸ், இவரு தான் அந்த அண்ணன் நான் சொன்னல, செங்கோட்டையில் இருந்து வந்திருக்கார் அண்ணன். சொல்லுங்கள், உங்கள் நேம்னா? என் பேர் கண்ணன். ஓகே, எப்படி உங்களுக்கு எங்களை மாதிரி திருப்பியும் தமிழ்நாடுகள் எங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சி இருக்காங்க மக்கள். அவங்க தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. ஆனால் இல்லை, உண்மையாக சொன்னால் எல்லாமே இட்லியிலேருந்து தோசைலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் லைக் பண்ணுறோம் கண்டிப்பாக. தமிழ் ஃபுட்டை திருப்பியும் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மும்பையில். நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னென்ன பார்த்தோம், பெரியார் உணவகம் போட்டிருக்கீங்க. நம்ம அந்த இயக்க உணர்வோடு இருக்கும். அடுத்து வந்து திராவிட காலத்தில் இருக்கோம் மும்பையில். சூப்பர். மும்பையில் 1948 தொடங்கப்பட்ட இயக்கம். சாதி மதங்கள் இல்லாத ஒரு சமூகம் உருவாகணும், மானத்தோட அறிவோட மக்கள் வாழணும் அப்படிங்கிறாண்டி தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் தொடங்கி அந்த இயக்கம் இங்கே செயல்பட்டுருக்கு. அதில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மும்பை, அதாவது சிஎஸ்டி. ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போ சென்னைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு தான் அங்கே ட்ரெயின் வந்திருக்கோம். நம்ம இப்போ தான் ஏஞ்சேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:30. காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள்கிட்ட வந்து இப்போ பேசுகிறேன். காலைல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும், அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இது எடுத்தேன், கமலாப்பழம் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. இவ்வளோ நேரமாக நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் மும்பையில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றது, ஈவெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீலாக்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்தேன் மும்பையில் ஒரு 2 போட்டிருப்பேன். ஸோ ஹைதராபாத்தில் 1 போட்டிருப்பேன். இனிமேல் வர ட்ரிப்புக்கும் நான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற விஷயம் எப்படின்னா, என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்லேயும் சப்ஸ்கிரைபில் தான் இன்னும் அதிக வீடியோஸ் போடணும்னு எனக்கும் தோணும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நீங்கள் லைக் பண்ணும்போது தான் என்னோடய வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போகும். ஸோ அதுக்கு தான். ஸோ அதனால் தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீலாக் மட்டும் கிடையாது, டான்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஆக்டிங், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் நிறையா போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் நான் என்னோட ஈவெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 11:11 ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி தான் அந்த ஈவெண்ட்டை இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ மேரேஜ் ஈவெண்ட்டாக இருக்கணும், பர்த்டே இருக்கணும், சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து ரெசார்ட்ஸு, வில்லாஸ் வந்து இந்த 1 டே வீக் டே ஸ்டே பண்ணுவாங்களா, அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா என் நம்பர் கூட நான் கீழே போடுறேன், தயவுசெய்து கால் பண்ணுங்கள். எனக்கு வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஈவெண்ட்லேருந்து எல்லாம் பண்ணித்தரேன். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ஆக்டர், டான்ஸர், அப்புறம் கோரியோகிராஃபர், ப்ளஸ் இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு மை நோ என் ட்ரை ஃபேமிலி. தேங்க்யூ.